ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே இல்லை, உதயநிதிலாம் ஒரு ஆளே இல்லை, இதெல்லாம் ஆட்சியே இல்லை அப்படின்னு ஒரு பொண்ணு பேசியிருக்கு. மா நீ படிக்கவே இல்லை அப்படின்னு இதன் மூலமா நல்லா தெரியுது, போய் படிமா. அடுத்து இந்த விஜய் கூட்டின கிரீஸ் மாநாட்டுக்கு கூட்டின கூட்டத்தை பார்த்து ஸ்டாலின் மிரண்டு போயிருக்காரு, திமுகவே பயந்து போயிருக்கு அப்படின்ற சில தற்கூறிகளோட பதிவுகள் எல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸ்டாலின் ஏன் மிரண்டு போனோம் இந்த கூட்டத்தை பார்த்து? இந்த கூட்டத்துக்கும் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் எந்த வகையான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே ஆணித்தனமாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கூடின கூட்டம் மொத்தமுமே யாருன்னா நாதாக்கா சீமான் அவர்கள் கூட்டி வச்சிருந்த அந்த கூட்டம் மொத்தமா உடஞ்சி இங்க வந்து நின்னுச்சுன்னு சீமான் தான் கவலைப்படணுமே தவிர திமுக எந்த வகையிலும் இதுக்காக கவலைப்படணும்னு அவசியமே இல்லைன்றதை இந்த தற்கொலை கூட்டத்துக்கு நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம மீதி பேர் யாரு தெரியுமா? நான் அதிமுகல அதிருப்தி அடைஞ்சு, அதாவது இனிமே அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போயிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர இதுக்கும் திமுக பயப்படுறதுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லைன்றத புரிஞ்சுக்கோங்க தற்குறிகளா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 2021 திமுக எவ்வளோ வாக்கு வாங்குச்சோ அதை விட வாக்கு வங்கி உயர்ந்துதான் இருக்குதே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா திமுகவோட சாதனைகள் அப்படி. 7.5% இடஒதுக்கீட்டுல பொறியியல் படிச்ச எந்த குழந்தையாவது வாக்கு மாத்தி போடுன்னு நம்புறீங்களா? அவங்க குடும்பம் ஓட்டை மாத்தி போடுவாங்க அப்படிங்கிறத நினைச்சாவது பார்க்க முடியுமா உங்களால? அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை வாங்குற எந்த பெண்ணாவது ஸ்டாலினை தவிர வேற யாருக்குன்னா ஓட்டு போடணும்னு மனசால கூட நினைச்சு பார்ப்பாங்களா? எந்த பெண்ணாலையும் முடியாது. ஏன்னா நாங்களாம் நன்றி மறக்காத கூட்டம். ஸ்டாலினை தவிர வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா 1500 ரூபாய் தரேன்னு சொன்ன எடப்பாடியை விட்டுட்டு 1000 ரூபாய் தர உதயசூரியனுக்கு ஏன் நாங்க ஓட்டு போடணும்? ஏன்னா உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டா எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் நிச்சயமா கிடைக்கும். இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டா ஒண்ணுமே கிடைக்காதுன்னு நம்பி ஓட்டு போட்டவங்க நாங்க. இப்போ 1000 ரூபாயை வாங்கிட்டு நாங்க மாத்தி ஓட்டு போடுவோம்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, உங்களை மாதிரி முட்டாள் யாரா இருப்பாங்க? நன்றி, வணக்கம்.